அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை நான் சொல்றேன். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிருக்காரு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில போட்டியிடுவதற்கு. கரூர்ல என்ன சொல்றாரு முதலமைச்சர்? கரூர் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாரு, எதுவுமே விட்டு வைக்கல. என்ன சுத்தி வளைச்சாருன்னு எனக்கு தெரியலீங்க. அதனால இப்ப கோயம்புத்தூர் பக்கம் சுத்தி வளைக்கிறதுக்கு அனுப்புறோம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, நீங்க பாருங்க, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வேட்பு மனு கொடுத்திருப்பவர்கள் பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூருக்காரங்க இங்க வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 18 பேர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 பேரு. கரூரை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சுயேட்சை வேட்பாளர். என்ன வேலை உங்களுக்கு இங்க? அவங்கள படிச்சீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் பண்ணவங்க சுயேட்சை பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன், டிஎன்ஹெச்பி, காந்தி கிராமம் கரூர், முகமது இஸ்மாயில், கன்னார சந்து, மாவடியான் கோவில் தேரு கரூர், பாபு 444D ரயில்வே காலனி கரூர், பிரவீன்குமார், அருணாச்சலம் நகர் பசுபதி பாளையம் கரூர், சூரியகுமார், டிஎஸ்பி குவார்டர்ஸ். ஆனா எந்த அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், திரு செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்ல இருந்து வந்து போட்டி போடுறாங்க. எதுக்கு?